எல்லோருக்கும் வணக்கம். தாரக மந்திரம் இல்லாமல் நம்ம எப்பவும் ஆரம்பிக்கிறது இல்லை. எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளும். அந்த எண்ணங்களை எழுத்து வடிவத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு காரில் போனேன், பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், எனக்கு மறந்து போச்சு, அதெல்லாம் வேணாம். கையில் மொபைல் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டரில் நீங்கள் அழகாக பண்ணிட்டு போயிடும். இப்போது இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும். மறந்த உடனே சோம்பேறித்தனம் உருவாகும். சோம்பேறித்தனம் தோல்வி அடைஞ்சுவீங்க. அவ்வளோதான். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி நிச்சயம். மூன்றாவது தாரக மந்திரம். 100% வெற்றி அடையணுமா? 110% நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லைன்னா வெற்றியே கொடுக்காது. அதாவது ஒரு கிணத்தை தாண்ட போகிறீங்க, நீங்கள் அதோட அகலம் அதோட டயா விட்டம் ஒரு 10 அடி அப்படின்னா நீங்கள் ஒரு 15 அடிக்கு தாங்கணும். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இறங்க முடியும். நீங்கள் 9 அடி அடித்தா கூட கிணத்துக்குள்ளே விழுந்துடுவீங்க. அதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதுக்கு அடுத்தது 100% ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு. சாரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதாவது ஒரு வெற்றி என்கின்ற ஒரு மமதை புத்திசாலிகளை கூட நம்ப வைத்து கழுத்தறுக்கும். சோம்பேறித்தனம், தீயொழுக்கம், வறுமை, இந்த 3 பேய்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமைப்படுத்த ஒருவர் உழைப்பு. உங்களை நம்புவது, உங்களால் முடியும் என்று நம்புவது. இதை வச்சு தான் வாழ்க்கையே எப்போவுமே. இப்போ நீங்கள் உலகம் பூரா உள்ள விஷயந்தான் சொல்ல போகிறேன். நிறையா பேருக்கு உள்ள பிரச்சனை தான். படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. நான் படித்ததுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ ஒன்று புலமையின்னு இருப்பாங்க. சில பேர் பார்க்கலாம். ஒரு மெரின் இன்ஜினியராக இருப்பார். அந்த மெரின் இன்ஜினியர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல எம்காம் படித்தவர் ஒரு டிவியில் போய் வேலை பண்ணிகிட்ருப்பார். எம்காம் படித்த பெரிய ஆள் அவர். அதாவது இவங்களை போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது குடும்ப சூழ்நிலை சார், கஷ்டம் சார், அது இது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது உண்மையும் கூட, ஓரளவு அது உண்மையும் கூட. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கும். இதையே விரும்பி தேர்ந்தெடுத்து அதிலேயே படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே ரூட்டில் போய் வெற்றி வாகை சூடினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது 2 அசட்ஸ் இருக்குது. ஒன்று டெட் அசட்ஸு, இன்னொன்று லைவ் அசட்ஸ். நல்ல அருமையான கலைஞர் நாசம் வாசிப்பார், இல்லை வீணா வாசிப்பார், இல்லைன்னா புல்லாங்குழல் வாசிப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த புல்லாங்குழலோ இல்லை வீணையோ ஒரு நாதஸ்வரமாக ஒரு ஓரமாக இருக்கும். துணி போட்டு முடியிருப்பாங்க. அது ஒரு டெட் அசட்ஸ். நல்லா லா படிச்சிருப்பார் அவர். அருமையான லா படித்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பார். ஆனால் அவர் தான் படித்த படிப்பை ஒரு ஓரம் கட்டி மூலையில் கொண்டு போய் வச்சுருவார். மட்டும் அவருக்கும் இதுக்கு சம்மந்தமில்லாமல் இல்லை. இது டெட் அசட்ஸ். இதுவும் டெட் அசட்ஸ் தான். அதுலேயே மூளை உள்ள அதாவது ஒரு நல்ல தான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு காத்திருக்குமா கொக்குங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு போகிறவங்களும் உண்டு. அதில் வெற்றி பெற்றவங்களும் நிறைய 90%, 99% இருக்கும். அந்த லெவலில் இருக்கும். அவங்க லைவ் அசட்ஸ். அதாவது தான் படித்த படிப்பு அதையெல்லாம் கரெக்டான சூழ்நிலையில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. லைவ் அசட்ஸ்.
அதாவது இது எப்படின்னா இன்னொன்று நீங்கள் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி, இந்த டாட்டா கம்பெனி, அப்புறம் இவங்க மாதிரி பெரிய கம்பெனிலாம் நல்லா வளருது அப்படின்னா அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, சரியான மனிதனை சரியான இடத்தில் அமர்த்துவாங்க. அவ்வளோதான். ரைட் பர்சன் ரைட் பிளேஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். கரெக்டான இடத்துல கொண்டு போய் உட்கார. இதான் இது மாதிரி பண்ணவங்க தான் வெற்றி பெறுறாங்க. நிறையா பேர் பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். இப்போது ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு ஒரு சரியான பேரிங் இல்லைன்னா 2-3 ப்ராப்ளம் வரும். ஒன்று அந்த மிஷின் சரியாக வேலை செய்யாது. 2வது அதில் உங்களுக்கு அந்த பேரிங்கு பேடாக இருக்கிறதுனால நிறையா பவர் கன்சப்ஷன் இழுக்கும். இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி தான் நாட்டுக்கும் இல்லை ஒரு கம்பெனிக்கும். ஒரு நல்ல மூளையுள்ள மனிதனை ஒரு மேனேஜர் லெவல்லையோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ரில்லியண்ட்டான பீப்புளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நாடு நல்ல சுபிக்ஷமாக. அமெரிக்கா நல்லா இருக்குது, ஜப்பான் நல்லா இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாம் ஒவ்வொரு ரைட்டான பர்சனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிடுறாரு. இதுதான் உண்மையான. இது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, உங்களோட கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களோட சொந்த இதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சரியான நண்பன், நல்ல நண்பன் வேணும் நீங்கள் முன்னேறணுன்னா. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் தவறான மனிதனை வச்சிங்கன்னா அருகில் வச்சுட்டு உங்களால் ஒரு கம்பெனியை நடத்தவே முடியாது. அது ரொம்ப உங்களே கொண்டு போய் கீழே தள்ளிடும். லாஸ் தான் ஆகும். அதை தயார் பண்ணிக்கணும். ஒரு முன்னேறுகளுக்கு தனக்கு இருக்க அறிவை கொண்டு சாதித்தவர்கள் உண்டுன்னு சொன்னேன். அது தன்னையும் முன்னேறிட்டு அவங்க மற்றவங்களையும் முன்னேறி விட்டுருவாங்க. நல்ல ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, நல்லா கொடுத்து நல்லா மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக அதாவது ஒரு 2% தான் தனக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக சேவிங் பண்ணி அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் 2% தான். 23% பீப்புள் வயசாயினா கூட ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு காலத்தை தள்ளுவோம் அப்படின்னு ஓடுறவங்க உண்டு. நீங்களே பார்த்துருக்கணும், நிறைய இடத்துல இந்த ஹோட்டல்லாம் கூட ஹோட்டல்லாம் கூட கொஞ்சம் 60-65 வயசுக்காரங்களாம் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தீங்கன்னா பாவம், ஒரு இடத்துல பேங்க்கில் வேலை பண்ணியிருப்பான், இல்லைன்னா இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்பான். அவன் அந்த திட்டமிடல் இல்லாமல் தான் சேவிங் பண்ணிக்காமல் விட்டதுனால, இல்லைன்னா குடும்ப சூழ்நிலையில் விட்டதுனால அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு அக்கா இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு கடன் வாங்கிடுவான், அது கட்டுறதுக்கே சரியாக போய் கடைசி காலம் மட்டும் அப்படியே ஒடுங்கி ஒரு பாவம். அந்த மாதிரி ஒரு குரூப் 23% இருக்காங்க. இன்னொரு 75% பேலன்ஸ் இருக்கும். அவங்க எப்படின்னாக்கா ஒரு நண்பர்களையோ இல்லைன்னா உறவுக்காரங்களையோ அவங்கள நம்பி, இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் வாழக்கூடிய எவ்வளோ பரிதாபமான மக்களும் இருக்காங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசாக இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 100 ரூபா சம்பாதிச்சிங்களா, முதல்ல சம்பாதிச்ச பணத்தை 10% எடுத்து நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். சேவிங் பண்ணலை அப்படின்னா அந்த 23% 75% நீங்கள் ஒரு ஆளாக போய் உட்காந்துருவீங்க. முதல்ல சேவிங் பண்ணுங்கள். சரி, இன்னொன்று சொல்கிறேன். இந்த சேவிங்கில் 10% முடியாது சார், 5% பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பணம் வாங்குகிற பணத்தில் முதல்ல போகிற பணமே சேவிங்காக தான் இருக்கணும். சேவிங் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. 100 ரூபா சம்பாதிச்சிங்களா, ஒரு கணக்கார் சொல்கிறேன்,
ஒரு ஹேர் கட்டிங் சலூன் நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னா, முடி வெட்டுறதுக்கு வரவங்ககிட்ட அவங்க கொடுக்குற டிப்ஸெல்லாம் எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு பாருங்கள். ஒரு ஆட்டோக்காரர் இருக்கார், அவருக்கு இந்தாப்பா நீ 100 கேட்டேன், 110 தரேன் வச்சுக்கோ அப்படி சில பேர் கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாயும் இந்த 100 ஒரு 10 எடுத்து போட்டு பாருங்கள் உண்டியலில். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேரும்னு இயர் எண்டில் பாருங்கள். அவ்வளோ பணம் சேரும். இயர் எண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோவில் ஓட்டுனவர் அவர் அந்த டியூவை ஒரு 10 டியூவை கட்டிடலாம், இல்லை 5 டியூவை கட்டலாம், இல்லை 4 டியூவை கட்டிடலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு உருப்படியாக வீட்டுக்கு வேண்டிய வேலையை பண்ணலாம். அடுத்தது நான் சொன்னேன்னு, இந்த 100 10 எடுத்து வைக்கிற சாதாரண ஒரு உழைப்பாளி, அவன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி போடலாம். நீங்கள் ஒன்று சொல்ல கேளுங்க, இந்த பணத்தை சேவிங் பண்ணுறதுங்கிறத ஒரு முக்கியமான பழக்கமாக வச்சுங்க. சேவிங்கை மட்டும் விட்டுடாதீங்க தம்பி, தயவுசெய்து சேவிங்கை சேவ் பண்ணி. அதே மாதிரி ஒரு கடன் வாங்கியிருக்கீங்களா, ஹையர் பர்ச்சேஸில் ஒரு பணம் சேவ் ஆச்சா? சப்போஸ் ஒரு டிவி வாங்குறீங்க, 30,000 ஒரு டிவி வாங்குறீங்க, வீட்டில் வச்சுருக்கீங்க, அதை ஓகே குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது ரைட்டுங்க. உங்களால் ஒரு 15,000 இந்த இயர் எண்டில் சேர்க்க முடிஞ்சுதா? முதல்ல போய் 15,000 கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் அதை எங்கே ஹெச்பி போட்டிருக்கீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து பிரின்சிபலில் கொண்டு போய் கட்டிடுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஓகே, பேங்க்கில் வாங்கினா ரொம்ப சந்தோஷம், பிரின்சிபலில் கட்டிடுங்க. அப்போது உங்களுக்கு கட்ட வேண்டிய டியூ கம்மியாகும், எல்லாமே நிம்மதியாக இருக்கலாம். புரிஞ்சுக்கிங்க. இந்த நம்ம நாட்டில் உள்ள ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? எதை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த குழந்தைங்களுக்கு அதை கற்றே கொடுக்கறது இல்லை. இன்னும் உக்காந்துக்கிட்டு அம்மா இங்கே வா வா, ஆசை மொத்தம் தாத்தா, ஒரு ஓட்டு, ஐயோ நம்ம என்றைக்கு தான் மாறப்போகிறோமோ தெரியல. வாழ்க்கையில் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் இருக்கும்போது முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய சேவிங்கிற ஒரு மனப்பான்மையை அதை தனி கிளாஸாகவே எடுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, சேவிங் பண்ணுங்கள். எந்த பணம் வந்தாலும் சிறு தொழி பெரு வெள்ளம், பெருசாக சேரும். ஒரு மாதம் பண்ணி பாருங்கள், அடுத்த அது எவ்வளோ சேவிங் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த 12 மாதம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மந்த்து நீங்கள் உங்களால் 3,000 சேவ் பண்ண முடிஞ்சா, இயர் எண்டில் பார்த்தா 36,000 சேர்த்து பண்ணிடுறீங்க. ஏதோ 30,000 வாங்கின டீக்கு 36,000 சேர்த்துட்டீங்க. முழு பணத்தை கொண்டு போய் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. வச்சுக்காதீங்க. முடிவரை நிறைவு செய்கிறேன். கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, கண் பார்வையற்றவன் குருடனே அல்ல. தன் தவறுகளை உணராதவன் தான் முதல் குருடன். கண் பார்வையற்றவன் குருடன் இல்லை, தன் தவறுகளை உணராதவனே குருடன். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.